அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு பாம்பன் கால்வாயே கிடையாது, மணல் திட்டில் தான் நடந்து போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து சரியான பசி பட்டினி. இங்கே இருக்கிற மக்கள் 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அந்த கால்வாய் வழியாக ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. நம்ம இப்போ பாம்பன் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். பாம்பன் பாலம் அப்படிலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவு தெரியும். ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் இருக்குது அப்படின்னு. இந்த பாலம் மட்டும் இல்லைன்னா ராமேஸ்வரம் இன்னும் வர ஒரு தீவாக தான் இருந்திருக்கும். சரி, இந்த பாலம் கட்டி 110 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரத்துக்கு எப்படி போயிருப்பாங்க? ராமாயணத்துலேயும் இந்த ஊரோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போனா அவங்க எப்படி இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு நிறையாவே அது இருந்திருக்கு. அந்த கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ராம்நாத் டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். தான் பழைய பாலம். இந்த இருக்கு பாருங்க, புது பாலம். இதுதான் அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கே பாருங்க. இந்த பாலம் தாங்க இந்தியாவிலேயே முதல் கடல் வழி பாலங்க. நம்ம நிற்கிற இந்த பாலம் தான் அது. 2010 வரை இதுதான் முதல் பாலமாக இருந்துச்சு. 2010 மகாராஷ்டிராவில் ஒரு பாலம் ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து 6.2 கிலோமீட்டர்ஸ். அதனால் இப்போ அது ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற பாலம் 2வது. மகாராஷ்டிராலையுமே இருக்கிற பாலம் வாகனங்கள் போகிற மாதிரியான பாலம் தான். கடலில் இருக்கிற ரயில்வே பாலம்னா பாம்பன் பாலம் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான கடல்வழி ரயில்வே பாலம் இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. இது பழைய பாலங்கிறதுனால யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் இந்த பாலத்தெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே துருப்பிடிச்சு போச்சு பயன்பாட்டில் இல்லாதனால. இது பயன்பாட்டில் இருந்திருந்தால் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். இது எதனால் ஸ்டாப் பண்ணாங்கன்னா, இந்த பாலம் கட்டி 110 வருஷம் ஆச்சு. இந்த இருக்கிற தூண் எல்லாமே ரொம்ப சிதலடைஞ்சிருச்சு. எதனாலனா காற்று, மழை, சூறாவளி, சுனாமி அப்படின்னு எல்லாமே வந்தனால சிதலம் அடைஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் செக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு புது பாலத்தை ஆரம்பிச்சிருவோம். அது திறந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் ட்ரெயின் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷமும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாம்பன் பாலத்தை பற்றி முனைவர் SM கமால் என்ன சொல்கிறாருன்னா, கிபி 1170 இலங்கையிலேருந்து வந்த சிங்களப்படை ராமேஸ்வரம், பாம்பன் இப்படி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு கடைசியாக வேதாலயம் போய் போரிட்டு இருக்காங்க. அப்படி போனப்போ எங்கேயுமே பாம்பன் கால்வாயை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற எங்கேயுமே வரலாற்றில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல ஒரு பாம்பன் கால்வாயே கிடையாது, மணல் திட்டில் தான் நடந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கால்வாய் தாங்க இருந்திருக்கு. கால்வாய்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா கால்வாய்னா என்னடா கம்மாயிலையும் ஊரிலையும் தானே இருக்கும், இங்கே என்னடா கால்வாய் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. முன்னாடி இந்த இடமே ஃபுல்லாகவே நிலப்பரப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் 1480க்கு அப்புறம் தான் இங்கே ஒரு சூறாவளி, சுனாமி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல மட்டும் மணலெல்லாம் உள்ளே போய் அந்த இடத்துல மட்டும் நீர்வழி உருவாகிருக்கு. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வருஷமாக ஆக தான் இப்போ இங்கேருந்து அங்கே வர 2.6 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதுலாம் இப்போ 500 வருஷத்து அப்போ தான் ஆனது. இதெல்லாம் இப்போ 1480 தான் கடல் கொந்தளிப்பு, புயல், அதனால தான் இந்த பாம்பன் கால்வாய் உருவாகிறதுக்கு காரணமாகவே இருந்திருக்கு. அப்போ தான் பாம்பனுக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன இடத்துல மட்டும் கடல் தண்ணி மேலே வந்திருக்கு. கடல் தண்ணி மேலே வந்து அந்த இடம் மட்டும் தண்ணி ஓட மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு, கால்வாய் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆக இந்த 2.6 கிலோமீட்டர் இருக்குல்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது தான். இந்த 2.6 கிலோமீட்டர் தீவா மாற்றி ராமேஸ்வரம் தீவா மாறினது காரணம் வந்து அந்த கால்வாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு சுனாமி வர்றது, அடுத்து ஒரு புயல் வர்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 500 வருஷத்துக்குள்ளே எடுத்த மாற்றம் தான்
இவ்வளோ கேப் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த பாலம் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1911 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 1914 பிப்ரவரி மாதம் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாலத்தை 3 வருஷத்தில் முடிச்சிருக்காங்க. இந்த பாலம் வந்து 3 வருஷம் கட்டியிருக்காங்க. 1914 2022 வரை கிட்டத்தட்ட 108 வருஷம் இந்த பாலம் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. 2022க்கு அப்புறம் இந்த கப்பல் வந்தால் திறப்பாங்கல்ல, தூக்கு பாலம்னு சொல்லுவாங்க, அது பழுதானனால இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ரயில் எதுவுமே போகாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு புது பாலம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1964 வரைக்கும் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயினும் தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரெயினும் போயிருக்கு. அந்த 1964 ஒரு புயல் வந்துச்சுல, அப்போ தனுஷ்கோடிக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே சேதம் வந்துச்சு. இப்போ வர அது பயன்பாட்டுக்கு கிடையாது. அப்போ இந்த பாம்பன் பாலமும் நிறையாவே சேதமடைஞ்சிருக்கு. அப்போ சிமெண்ட்னால கட்டின ரயில் பாலம் தான் இருந்துச்சு. இதில் இப்போ தான் கம்பி போட்டு கட்டியிருக்காங்க. அப்போ சிமெண்ட் தான் இருந்திருக்கு. அதில் சேதமடைஞ்ச அந்த கல் தான் அந்த கடக்கு வரிசையாக கிடக்கு பாருங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு கரண்டு இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த கம்பி கம்பியாக வரிசையாக பாம்பன் கடலுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் வர இருக்குது. இங்கே இருந்து தான் கரண்ட் மின்சாரம், இங்கே இருந்து தான் அந்த கரண்ட் அங்கே போயிருக்கு. அந்த ஊருக்கு இந்த கம்பி லைன் மூலமாக தான் போயிருக்கு. இந்த பாலம் 1982 திறந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் லைன் அங்கே மாற்றிருக்காங்க. அங்கேருந்து கரண்ட் எடுத்திருக்காங்க, அந்த வழியாக போயிருக்கு. இப்போ வர அங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ இங்கே கடலாக இருக்கிறது கடலும் கிடையாது, கால்வாயும் கிடையாது, ஒரு நிலப்பரப்பு தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ கப்பல் தூக்குதுல அந்த இடம் மட்டும்தான் கால்வாயாக உருவாகி இருக்குது. 1840க்கு அப்புறம் அப்போ தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே கப்பல் போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பாறையாக இருக்க, இங்கே தெரியுது அவங்களுக்கு பாறை, இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பாறையாக இருந்திருக்கணும். அப்போ அந்த பாறை எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் வெடி வச்சு தகர்க்குறாங்க. ஒரு 80 அடிக்கு ஃபுல்லாகவே அந்த வெடியை போட்டு உடச்சி பாறையெல்லாம் எடுத்துகிட்டு கப்பல் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 6 அடி தோன்றாங்க, அடுத்து 8 அடி தோன்றாங்க, அடுத்து 14 அடியோட தோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தோண்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, நீராவி கப்பல் போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கீழே மண் வந்து களிமண்ணாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களால தோண்ட முடியலை, வெடி வச்சு எதுவுமே பண்ண முடியலை. அதோட 200 டன் வர வெயிட் வர போகிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஆழமாக இருக்குது. எந்த இடம்னா இப்போ கப்பல் வந்தால் தூக்குவாங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் தான் கப்பல் போகும், வேறு எந்த இடத்துலையுமே போகாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாறை இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அது பாறை இருந்தது தான். இப்போ தான் அந்த ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்ததுனால இப்போ அந்த இடத்துல மட்டும்தான் கப்பல்கள் போயிட்டுருக்கு. அந்த இடத்தோட ஆழம் மட்டும் 41 அடி. அப்போ வந்து 14 அடியில் விட்டுட்டு போனாங்க. இப்போ 41 அடியில் இருக்குது அந்த ஆழம் மட்டும். 1858 859 அந்த காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் வந்து சரியான பசி பட்டினி. இங்கே இருக்கிற மக்கள் 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அந்த கால்வாய் வழியாக ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. கூலி ஆளுக்கெல்லாம் மட்டும் போயிருக்காங்க. 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வந்து படகு தோணியில் மட்டும் போயிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு, அந்த கால்வாய் இருந்ததுனால. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடம் தான் புது பாம்பன் பாலம். இந்த புது பாம்பன் பாலத்தை வர அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பன் பண்ண போகிறதா சவுத்தர்ன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. இந்த புது பாம்பன் பாலத்தை 2019 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது இது கட்ட ஆரம்பித்து. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பழைய பாம்பன் பாலம் வந்து 3 வருஷத்தில் கட்டியிருக்காங்க. சாரி, 1911 1914 கட்டி முடிச்சிட்டாங்க. எந்த டெக்னாலஜி இல்லாதப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக 108 வருஷம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ எல்லா டெக்னாலஜி இருக்குது, ஆனால் கொஞ்சம் அப்டேட்டாக நியூவாக தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே இருந்தும் 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் திறக்கலை. எதனால் டிலே ஆச்சுன்னு தெரில, மேபி ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். இங்கே பாருங்க, இதே மாதிரி ஒரு பாலம் அங்கிட்டு ஒன்று வரப்போகுது. ஏற்கனவே வந்து இந்த சைடு ராமேஸ்வரத்துக்கு மொத்தமே 3 ட்ரெயினும் 4 ட்ரெயினும் தான் போயிட்டு இருந்துச்சு. ராமேஸ்வரத்துக்கு, சென்னைக்கு, அப்புறம் திருச்சிக்கு நம்ம போயிட்டு இருந்துச்சு. மொத்தம் 3 ட்ரெயின் 4 ட்ரெயினாக போயிட்டு இருந்துச்சு. இந்த புது பாலம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே இங்கே ட்ரெயின் விட போகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பத்தாக்குறைக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஒரு இடத்துல இதே மாதிரி பாம்பன் பாலம் அங்கே ஒன்று வரப்போகுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2 சைடு பாம்பன் பாலம் வந்துருச்சுன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். 10 ட்ரெயின் 20 ட்ரெயின் ஆகும். ராம்நாடு ரொம்ப டெவலப் ஆயிரும். தரையாக இருந்த இந்த இடம் தான் 1480 ஒரு சின்ன கால்வாயை உருவானுச்சு. அந்த கால்வாய்க்கு அப்புறம் புயல், மழை, வெயில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற இந்த இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 80 அடிக்கு வெடி போட்டு அந்த கல்லையெல்லாம் பேர்த்து இந்த இடத்துல கப்பல் போகிற மாதிரி வழி பண்ணது அவங்க தான். இப்போ அந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல மட்டும்தான் 49 அடி ஆழத்தில் இருக்குது. இப்போ சின்ன கால்வாயாக இருந்தது தான் இப்போ 80 அடிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு.
ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. இது ஃபுல்லாகவே தரையாக இருந்தது தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தரையாக இருந்தது. அதுக்கப்புறம் 1480 சின்ன கால்வாயாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் ஆழம் இருக்குது, மற்ற எல்லா இடமுமே பாறையாக தான் இருக்குது. இந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்திரா காந்தி பீரியடில் தான் இங்கே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க 1973. அதோட நினைவாக தான் இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. 1973 அடிக்கல் நாட்டினது. 1988 தான் இந்த பாலமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1840 தான் இந்த பாம்பன் கால்வாய் உருவாச்சுன்னு சொன்னேன். எதனாலனா அப்போ தான் இந்த புயல் வந்து இதானுச்சு அப்படி இப்படின்னு சொன்னேன். அதே காலகட்டத்தில் தான் பாம்பன், கீழக்கரை, மாரியூர் அதுக்கு எதிர்த்தாப்பில் குட்டி குட்டி தீவுலாம் உருவாயிருக்கு. எக்ஸாம்பிள் இந்த குருசடை தீவு, முயல் தீவு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த தீவு எல்லாமே அந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பன் பாலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ராம்நாட்டை வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுங்க. ஏன்னா ராம்நாட்டில் எல்லாருமே வந்து தண்ணி இல்லாத காடு, அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்குது. மொதல் இடம் இந்த பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலத்தை தாண்டி தான் அடுத்து நீங்கள் ராமேஸ்வரமாக இருக்கட்டும், தனுஷ்கோடியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற குட்டி குட்டி சின்ன ஹிடன் பிளேஸுக்குலாம் போக முடியும். எங்கேயாவது போகிறதுக்கு பிளேஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ராம்நாட்டை வந்து ஒரு சஜஷனாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்.